ஹே காலிஸ், இன்னைக்கு ஹாண்டிங் ஆர்லினோட சாப்டர் 23 கதையை தான் நம்ம பார்க்க போறோம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய 11th பட்ட எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 23 கதைக்குள்ள போகலாம். சாப்டர் 23 த மேனிபுலேட்டர். நான் என் ரூம்ல போனை காதுல வச்சுட்டு கண்ணை மூடி அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு இழுத்து விட்டேன். போனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான தயாதான். கோவமா கத்திட்டு இருந்தா, நீ எங்க போற, என்ன பண்ண போற, யார் கூட போற, ஜேடா ஜேட் உன் ஸ்டாக்கர் பேரு அதுதானே அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டா. நான் என்னோட லிப்ஸ் பைட் பண்ணிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆமா, எனக்கு வேற வழி தெரியல தயா. ஆனா உண்மையில எனக்கு வழி தெரியாமலாம் இல்ல. ஜேட் அந்த மார்க் கூட வர முடியாதுன்னு தான் சொல்ல போனான். நான் தான் அவனை சரின்னு சொல்ல வச்சேன். ஏன்னா மார்க் கிட்ட என் கிரேட் கிராண்ட் மதர் கிகிய பத்தின இன்ஃபோஸ் இருக்கு, அப்புறம் ஜேட்க்கும் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னான். தயா அவன் என்ன பண்றான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப பயங்கரமான சீரியஸான ஏதோ ஒரு விஷயம் மட்டும் புரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜேட் இந்த பிரச்சனைக்குள்ள போக வேணான்னு தான் பார்த்தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயங்கிட்டே நான் சொன்னேனா. ஆனா அந்த பக்கம் தயா செம்ம கான்ல இருந்தா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஆடி அப்படின்னு என்ன பார்த்து கேட்டா. நான் பெய்லிஸ் காஃபி ஷாப்ல என்னோட மெனு ஸ்கிரிப்ட எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஜேடும் ஒரு ஃபக்கிங் செனேட்டரும் அதான் அந்த மார்க் என் கிட்ட வந்தாங்க. மார்க் அவனை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு ஜேடோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்க வந்தேன்னு என்கிட்ட சொன்னான். ஜேட் அப்போ அவனை அப்பவே கொன்றுவான் போல அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தான். மார்க்க அங்கிருந்து விரட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான். மார்க்க அங்கிருந்து விரட்டுற வரைக்கும் என்னையும் அந்த நாடகத்துல நடிக்க சொன்னான். கடைசியா என்ன ஆச்சுன்னா, மார்க்கோட அப்பா யார் தெரியுமா, ஜானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கிகியோட ஹஸ்பண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அந்த பார்ட்டிக்கு வந்தா இத பத்தி இன்னும் நிறைய சொல்றேன்னு சொல்லி சொன்னான்டி அப்படின்னு சொல்லி நான் தயாவை பார்த்து சொன்ன முடிச்ச அடுத்த செகண்ட் தயா ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்தா. அப்போ அவன் உன்னை நல்லா மேனிபுலேட் பண்ணிருக்கான், உன் மனச மாத்திருக்கான் அப்படின்ட்டு கோவமா பேசினான். ஆமா அதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் போன்ல ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்துச்சு. தயா கோவத்துல மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ஒருவேளை அவ போனை கட் பண்ணிட்டு போயிருந்தா கூட நான் தப்பாலாம் எதுவுமே நினைச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ண போற விஷயம் அப்படி இல்ல. அவ கோவப்படுறது கரெக்ட் தான். நான் என்னோட ஸ்டாக்கர் கூட ஒரு பார்ட்டிக்கு போறேன், அதுவும் எந்த ஒரு வேலையுமே எனக்கு உதவி பண்ணாத ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த முடிவு எடுத்து போறேன். இதெல்லாம் கேக்குறதுக்கே பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கும். தயா திரும்பவும் என்ன பார்த்து கேட்டா, ஆடி உன் ஸ்டாக்கர் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து கேட்டா. நான் கண்ணை பிளிங்க் பண்ணிட்டு, உண்மையாவே எனக்கு தெரியாதுடி, உண்மைய சொல்லனா எனக்கு தெரியல தயா, எனக்கு உண்மையாவே எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தயா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. அவ கேட்ட கேள்வி என்ன இன்னுமே டீப்பா யோசிக்க வச்சுது. அவன் ஜெட் இல்லல, ஒருவேளை அவன் தான் அந்த ஜெட்னா அது செம்ம கிரேசியா இருக்கும், ஆனா அது நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு என்ன பார்த்து கேட்டா. நீ ஏன்டி அப்படி நினைக்கிற, உனக்கு அந்த ஆர்கனைசேஷன் பத்தி ஏதாவது தெரியுமா என்ன, அந்த ஜெட் ஆர்கனைசேஷன் அதை பத்தி உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். தயா கொஞ்சம் தயங்கிட்டு அதுக்கப்புறமா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சா. ஆடி நான் அவங்க கிட்டதான் ஒர்க் பண்றேன், ஜெட் ஆர்கனைசேஷன்ல தான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. அடுத்த செகண்ட் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற நீனு, நான் அந்த ஜெட் ஆர்கனைசேஷன் பத்தி சோசியல் மீடியாலயும் நியூஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கேன். அது கவர்மெண்டே அழிக்க நினைக்கக்கூடிய ஒரு விஜிலண்டான ஆர்கனைசேஷன், மக்களுக்கான அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்ட்க்கு அதான் பப்ளிக் எனிமி நம்பர் 1. எனக்கு தயா ஒரு விஜிலண்ட்னு தெரியும், ஆனா அவ ஜெட் ஆர்கனைசேஷனுக்காக தான் வேலை பாக்குறான்னு எனக்கு தெரியாது. அப்போ மார்க்குக்கும் இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பத்தி தயாவுக்கு இன்னும் தெரியல போல. ஒருவேளை தயா நினைக்கிற மாதிரி ஜேட் தான் ஜெட்னா எனக்கே தெரியாம நான் ஒரு பெரிய விஷயத்துல மாட்டிட்டு இருக்கேன்ட்டு அர்த்தம். தயாவுக்கே தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். கடவுளே, ஜேட் தான் உண்மையான ஜெட்டா இருப்பானோ, அப்படி இருந்தனாலதான் அவனால என் செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையும் ஏமாத்தி உள்ள வர முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கும் மேல ஒரு செனட்டர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவன் ரியல் ஐடென்டிட்டிய கூட மறைச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னா ஜெட்டால தான் முடியும். என் தலையெழுத்த பாருங்களேன், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஹேக்கர் போயும் என்ன ஸ்டாக் பண்றான். என்னால அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ கடவுளே, எனக்கு தெரியல தயா, உண்மையாலே தெரியல. எனக்கு இந்த
கிகி கேஸ சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு நடந்தது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மார்க் கிட்ட போய் கேட்டா இந்த கேஸ்க்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு நான் தயா கிட்ட சொன்னேன். ஆடி இங்க பாரு, எனக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். ஆனா உனக்கு இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறேன்னு சொல்லி உன் ஸ்டாக்கர் கூட போய் ஒரு செனேட்டர் பார்ட்டிக்கும் போற. என்னடி பண்ணிட்டு இருக்க? சரி, நீ கிகி கேஸ் சால்வ் பண்றது எல்லாமே ஓகே தான், ஆனா இதுக்கு நிறைய வேஸ் இருக்கு, அதை நம்ம பாக்கலாம்ல. உன் கூட இருக்கானே அந்த ஸ்டாக்கர், ஒருவேளை அவன் வேர்ல்ட் ஃபேமஸ் ஹேக்கர் அண்ட் விஜிலண்டா கூட இருக்கலாம், புரியுதா அப்படின்னு தயா சொன்னா. அவ சொல்றதுமே கரெக்ட் தான், நல்ல லாஜிக்கான பாயிண்ட். ஆனா உண்மையை சொல்லனா இந்த பார்ட்டிக்கு போறது எனக்குள்ள ஒரு மாதிரியான த்ரில்லிங்க தந்துச்சு. அந்த த்ரில், அந்த அட்ரினலின் ரஷ், அந்த டேஞ்சர் மனசுக்குள்ள எதையோ தொந்தரவு பண்ணுச்சு. அது என்ன கூப்பிடுற மாதிரி, என்ன புல் பண்ற மாதிரி. என்னால அதை டினை பண்ணவே முடியல. அந்த த்ரில், அந்த அட்வென்ச்சர், இதெல்லாம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போல இருந்துச்சு. இதை என்னால தயா கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியாது. அவ ரொம்ப லாஜிக்கான பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட் ஆனவ. என்ன மாதிரி இந்த டேஞ்சர், இந்த த்ரில், இந்த அட்ரினலின் ஜங்கி கிடையாது அவ. நீ என்னை இன்னுமே பைத்தியம்னு நினைப்பேன்னு தெரியும், ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் ஜேட் என்ன பார்த்துப்பான்னு எனக்கு தோணுதுடி. இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன கண்டிப்பா காப்பாத்துவான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் தயா அப்படின்னு நான் கேட்டதும், உண்மையை சொல்லனா எனக்கு அது மேலலாம் சந்தேகம் இல்லாடி. அவன் நான் நினைக்கிற ஆளா இருந்தா இந்த உலகத்துக்கு நல்லதுதான் பண்றான். அவன் மேல உண்மையாலே ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு மேட்னஸ்ல இருக்கான், அது உனக்கு புரியுதா? ஆனா நார்மல் ஸ்டாக்கர் மாதிரி அவனை கொலைலாம் பண்ண மாட்டான். அவனுக்கு உன் கூட இருக்கணும். ஆனா அது எப்படி தெரியுமா, ரொம்ப கிரீப்பியா, ரொம்ப பயங்கரமான ஒரு வேலை அவன் பண்றான். அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொன்னான். அவ சொன்னதை கேட்டு என்னை அறியாம எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஆனா நான் அதை வெளியே காட்டிக்கல. கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்பெல்லாம் சொல்றப்போ யாருக்காவது சிரிப்பு வருமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது? ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோடி, உனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் நல்லவனான்னு கூட தெரியல அடி உனக்கு அப்படின்னு தயா சொன்னா. ட்ரஸ்ட் மீ, நடந்தது எதுவுமே நான் மறக்கல, சரியா தயா? ட்ரஸ்ட் மீ தயா அப்படின்னு நான் சொன்னேன். சரி விடு, இந்த பார்ட்டி அப்போ அப்படின்னு தயானை பார்த்து கேட்டா. நான் என்னோட லிப்ஸ பைட் பண்ணிட்டு மிரர்ல என்னையே நான் ஸ்லோவா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ரெட் ஸ்ட்ராப்லெஸ் கவுன் போட்டிருந்தேன், அதுல டைமண்ட் லேஸ் ஒர்க் பண்ணி இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் என் உடம்போட ஒட்டின மாதிரி இருந்துச்சு. என்னோட தைஸ் வரைக்கும் ஒரு ஸ்லிட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு டைமண்ட் கோல்ட் ஹீல்ஸ் போட்டிருந்தேன். ஹேரை நல்லா கர்ல்ஸ் பண்ணி பீச் வேவ்ஸ் மாதிரி என் ஷோல்டர் மேல விழுந்துச்சு. பாக்க அவ்வளவு அட்ராக்டிவாவும் எலிகண்டாவும் செக்ஸியாவும் இருந்துச்சு. ஜேட் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு அனுப்புனா. என்னோட அந்த ரிபல் குணம் அத தூக்கி போடணும்னு சொன்னுச்சு. ஆனா என் இமேஜினேஷன் வேற மாதிரி போச்சு. அவன் அனுப்புன அந்த ட்ரெஸ் அண்ட் ஷூஸ்ல நான் இருக்கிறத பாக்குறப்போ அவன் கண்ணுல நான் எப்படி தெரிவேன்னு என்னால நினைக்காம இருக்கவே முடியல. என் வயிற்றுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு. அதை நிஜமாக்கணும்னு என் மனசு ஆசைப்பட்டுச்சு. இந்த பார்ட்டி அப்போ அப்படின்ட்டு தயா சொன்னா. இன்னைக்கு நைட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓ, என்ன பண்ணிட்டு இருக்க ஆடி? நான் கொஞ்சம் ஷிவரான லெக்ஸோடவே பாஷ் ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வந்தேன். இந்த சில்னஸ் ஆன குளிருக்காகவும் அது மட்டும் இல்லாம என் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயத்தையும் மறைக்கிறதுக்காக ஒரு லாங் ஆன ட்ரெஞ்ச் கோட் போட்டு நல்லா இழுத்து மூடிக்கிட்டேன். இன்னைக்கு நைட் ஏதாவது தப்பா நடக்க போதான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுது. இன்னைக்கு ஜேடோட இன்னொரு முகத்தை நான் பார்க்க போறேன். அது அவன் மேல எனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை அதிகமாக்கலாம், இல்லனா கம்மியா கூட ஆக்கலாம். ஆனா நான் அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு மேலதான் ரொம்ப பயப்படுறேன். நான் அந்த கார் கிட்ட போறதுக்குள்ள டிரைவர் சைட் டோர் திறந்துச்சு. சூட் போட்ட ஒரு கால் வெளியே வந்துச்சு. ஜேட் அவனோட சிகரெட்டோட லாஸ்ட் பஃப உள்ள இன்ஹேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே போட்டு காலால மிதிச்சு அணைச்சான். ஓ காட், ஏய் நீ இந்த மாதிரி ட்ராஷ் எல்லாம் கீழே போடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கீழே குனிஞ்சு அந்த சிகரெட் பட்டை எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். சாரி பேபி, இனிமே இப்படி நடக்காது சரியா அப்படின்ட்டு அவனோட அந்த கர்ஜிக்கிற குரல்ல சொன்னான். என்னால தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, ஏன்னா என் முன்னாடி நிக்கிறது அந்த டார்க் கார்ட பார்த்து நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கேன். அவன் பார்க்க பிரீத் டேக்கிங்கா இருந்தான். ஜேட் ஒரு ஆல் பிளாக் சூட் போட்டிருந்தான். அந்த சூட்டோட ஒவ்வொரு இன்ச்சும் அவனோட மஸ்குலர் பாடிக்கு மில்லிமீட்டர் தப்பாம அவ்வளவு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவனோட மசில் ஆர்ம்ஸ், அந்த ட்ரிம்மோட வேஸ்ட், திக்கான தைஸ்ல அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு.
இருந்துச்சு. என்னோட லெக்ஸ் எல்லாம் ஷிவர் ஆக ஆரம்பிச்சது. என்னோட நம்பிக்கையுமே குறைஞ்சது. எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா, அப்படியே திரும்ப வீட்டுக்குள்ள போய் என்னோட கவுச் மேல படுத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நஞ்ச புத்தியையும் அவன் கிட்ட கொடுத்துடணும் போல தோணுச்சு. அவன் கூட இருந்தாலே என் மைண்ட நான் லூஸ் பண்ணிடணும் போல இருந்துச்சு. அதுக்கும் மேல நான் நினைக்கிற எல்லாத்தையும் விட அவன் செம்மையா பண்ணுவான்ட்டு எனக்கு தெரியும். கடவுளே, என்னாடி நினைச்சிட்டு இருக்க நீ? நான் இப்பெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் என் முன்னாடி வந்து நின்னான். அவனோட ஃபேஸ்ல அந்த சின்ஃபுல்லான ஒரு சிரிப்பு இருந்துச்சு. அந்த பிளாக் சூட்ல என்னமோ லூசிஃபர் மாதிரி இருந்தான் தெரியுமா? பாதாள தேவன் மாதிரி இருந்தான். பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய என் வாழ்க்கையை அழிக்க வந்தவன் மாதிரி. அவனோட கண்ணு ஒயிட்டா, இன்னொரு கண்ணு டார்க் பிளாக்கா இருந்துச்சு. இந்த காம்பினேஷன்ல நரகத்துல இருந்து வந்தவனால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபக்கிங் ஃபேர். எப்படா நீ இப்படி இருக்க? அப்படியே இருந்துச்சு எனக்கு. யோர் ஃபக்கிங் மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்ட்டு ஜேட் என்ன பார்த்து சொன்னான். அவன் என் கிட்ட வரப்போ அவனோட ஷூஸ்ல அந்த மூன் லைட் வெளிச்சத்தை மின்றத நான் பார்த்தேன். அப்படியே அவனோட கை என் முகத்து கிட்ட வந்துச்சு. ஒரு சிங்கிள் ரோஸ் எடுத்து என்னோட ஹேர் கர்ல்ஸ்க்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே அவனோட சிரிப்பை அடக்கி என்ன பார்த்தான். நான் மூச்சை கூட விடாம நின்னுட்டு இருந்தேன். ஒரு எலி பொரியல மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேட்டைக்காரன் அவனோட லிப்ஸ லிக் பண்ணிட்டு என்ன உயிரோட சாப்பிட ரெடியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவனை பாக்குறப்போ நான் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள அவன் என் மேல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஞ்ச் கோட்டை பிடிச்சி உருவி கீழே இழுத்து தள்ளலாம். வாட் தி ஹெல் அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டிருக்க அப்படின்ட்டு என்ன பார்த்து சொன்னான். நான் அப்படியே எச்சு முழுங்கி அவனை பார்த்தேன். எனக்கு ஈஸியா இருந்தனால நான் போட்டேன். எனக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்றதுலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. என் கோட்டை ஹாஸ்டேஜா வச்சிருக்க வேலை முடிஞ்சுன்னா எனக்கு தரியா? ரொம்ப குளிருது எனக்கு அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். அவன் சடனா என் கைய பிடிச்சு என் விரல பார்த்து ஏதோ ஆராய்ச்சி பண்ற மாதிரி என் விரலையே பார்த்துட்டு இருந்தான். ஹே, வாட் தி ஹெல் ஆர் யூ டூயிங் ஜேட் அப்படின்னு நான் சொன்னதும், உன் ஃபிங்கருக்கு எந்த ரிங் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னான். எனக்கு ரிங்லாம் இதுவும் வேணாம், நீ கொடுத்தாலும் நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே அவன் ஐப்ரோவை ரைஸ் பண்ணி என்ன பார்த்தான். அந்த லுக் இருக்கு, எதுவுமே எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கணும்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. அமைதியா இருந்தா டைம் சேவ் ஆகும். அவனோட ஸ்மூத் லைன்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம். இல்ல நான் தரக்கூடிய அந்த ஃபியர் அண்ட் எக்ஸைட்மெண்ட்க்கு அடிக்ட் ஆயிட்டம் போல. கடவுளே, ஒரு மிருகம் அதோட பிரேவ சாப்பிட ரெடியா இருக்க மாதிரி ஸ்லோவா அவன் அவ்வளவு ஸ்லோவா பண்ணட்டும்னு நான் நினைச்சேன். அவனோட பல்லுக்குள்ள மாட்டி இருக்கக்கூடிய அந்த தண்டனைய எனக்கு ஸ்லோவா தரணும், இந்த மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ரிங்க்கு பதிலா இந்த அழகான கழுத்துல ஒரு காலர் போடலாம். அப்போ உனக்கு நோ சொல்ற ஆப்ஷனே இருக்காது. நீ என் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு குட் கேர்லா மட்டும் தான் இருப்ப. அது உனக்கு பிடிக்குமா பேபி அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். நோ, நான் நோ சொன்னேன். ஆனா அது எனக்கு போய் மாதிரி தெரிஞ்சது. நோ, நீ என்ன ஓன் பண்ண முடியாது, எப்பவுமே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். என் பெல்ட்ட கலட்டு ஆடி அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து சொன்னான். நான் எதுவுமே செய்யாம நின்னுட்டு இருந்ததை பார்த்ததும் அவன் என் கழுத்தை பிடிச்சு அப்படியே டைட் ஆக்குனான். என்ன திரும்பவும் நீ கேட்க வச்சனா அப்புறம் என்ன நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பார்த்து சொன்னான். நான் அப்படியே என் பல்ல கடிச்சிட்டு அவனோட வேஸ்ட்ல இருந்த பிளாக் பெல்ட்ட ரிமூவ் பண்ண. அது கிழிஞ்சு போனா கூட பரவாயில்லன்ட்டு தான் ஃபோர்ஸா கழட்டுன. அந்த வேகத்துல அவன் உடம்பு கொஞ்சம் ஜர்க் ஆச்சு. ஆனாலும் அவன் சிரிக்கதான் செஞ்சான். உண்மையால இவன் சரியான ஈவில் தான் தெரியுமா? அவனோட பெல்ட்ட ஒரு செத்து போன பாம்பு மாதிரி என் கையில தொங்க விட்டு அவன் முன்னாடி காட்டின. ஆனா அவன் முகத்துல ஒரு திமிரான சிரிப்பு தான் அப்படியே தெரிஞ்சுது. அவன் அந்த பெல்ட்ட வாங்கிட்டு என் கழுத்துல இருந்து கைய எடுத்தான். அப்படின்ட்டு இப்பதான் நான் ஒரு பெரிய மூச்சு விட்டேன். அதுக்குள்ள அவன் அந்த பெல்ட்ட என் கழுத்துல சுத்தி பக்கல வச்சு டைட்டா இழுத்தான். என் கண்ணு அப்படியே அவன் முன்னாடி வந்துச்சு. ஒரு மீன் மாதிரி இருந்தேன். இந்த பாம்பு சாகல, அது இப்போ என் கழுத்துல சுத்தின ஒரு பைத்தான் மாதிரி இருந்துச்சு. உன்னால மூச்சு விட முடியும் என்னோட லிட்டில் மவுஸ், பேனிக் ஆகாத அப்படின்ட்டு என்ன பார்த்து சொன்னான். நான் பயத்துல வேகமா மூச்சு விட்டு விட்டு பார்த்தேன். ஆமா, என்னால மூச்சு விட முடிஞ்சது. அவன் சொன்னது கரெக்ட் தான், என்னால மூச்சு விட முடியுது. ஆனா நல்லா விட முடியல. நான் அமைதியாகிறப்போ என்னைய அறியாம என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் அவனை அவ்வளவு கோவத்தோட பார்த்தேன். ஆனா அவன் முகத்துல இருந்த சிரிப்பு இன்னுமே தான் பெருசாச்சு. இப்போ இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பார்த்து ஸ்லோவா சொன்னான். சரி என் செல்லக்குட்டி, இப்போ நீ டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். வாட், என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இதுக்கப்புறம் நான் இதை நரேட் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டான்ஸா மட்டும் ஒரு 4 பேரா தான் இருக்கும். அது மட்டும் நீங்க புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் நம்ம கம்பெனி காட்டும், இதுக்கு மேல நம்ம கம்பெனி காட்டாது. என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சோ அதை நான் என் வாயால சொல்ல விரும்பல. யோர் சேரியட் அவைட்ஸ் பேபி அப்படின்னு என்ன பார்த்து சொன்னான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை நல்லா முறைச்சு பார்த்துட்டு அவ்வளவு கோவமா
எனக்கு எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வேணான்னு நினைச்சேன். காருக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டேன். கார் ஃபுல்லா ஜேடோட ஸ்மெல் தான் இருந்துச்சு. லெதர், ஸ்பைஸ் அண்ட் ஹிண்ட் ஆஃப் ஸ்மோக் எல்லாமே. அந்த கார் இன்டீரியர் ஃபுல்லா சாஃப்ட் பிளாக் லெதர்ல இருந்துச்சு. ஆனா என்ன ஷாக் ஆக்க வச்சது என்ன தெரியுமா? அந்த கார்ல இருந்த கேஜெட்ஸ் தான். நிறைய ஸ்விட்சஸ், ஸ்கிரீன்ஸ், அப்புறம் ஒரு லேப்டாப் கூட இருந்துச்சு. என்ன பாக்குறேன்ட்டு எனக்கே புரியல. அவன் சீட்ல உட்காந்து காரை முன்னாடி டிரைவிங் பண்றப்போ நான் டோர் சைடு ஒட்டி உட்கார்ந்துகிட்டேன். எங்களுக்கு நடுவுல ஒரு டென்ஸ்டான அமைதி இருந்துச்சு. அது ஆக்வர்டா இல்ல, ஆனா ரொம்ப சார்ஜ்டா இருந்துச்சு. அந்த செக்ஷுவல் இன்டென்ஷன் என் மேல இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? வெளியே நடந்தது ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க போதோ, நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஸ்டாட்டிக்கா பிரீத் பண்றப்போ கிளாத்ஸ் ட்ரையர்ல இருந்து எடுத்த ஹீட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாட்டா இருந்துச்சு என்னோட பிரீதிங் கூட. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். டிராபிக் இல்லனா 20 minutes தான் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னான். இப்போ நீ இந்த விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண நல்ல டைம்னு நினைக்கிறேன். நீ உண்மையாலே என்ன வேலை பாக்குற அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். நான் கவர்மெண்ட் அண்ட் மிலிட்டரி டேட்டாபேஸ் ஹேக் பண்ணி மனித நேயத்துக்கு எதிரான கிரைம்ஸ வெளியே கொண்டு வர, இதுதான் நான் பாக்குற வேலை. அப்புறம் கரப்ஷன், ஈவில் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த அபிஷியல்ஸோட லைஃப்ல உள்ள பூந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். அதுதான் என் வேலை அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் ஷாக் ஆகி ஃபக் அப்படின்னு அவனை பார்த்தேன். யோர் செட், நீ தானே அது அப்படின்னு நான் கேட்டேன். அவனோட சிரிப்பு இன்னுமே பெருசாச்சு. ஒரு வேலையா கண்டுபிடிச்சிட்டே தயா சொன்னால உன்கிட்ட அப்படின்னு என்ன பார்த்து கேட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உனக்கு தயாவை தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன். என் ஆர்கனைசேஷன்ல வேலை பாக்குற 100கணக்கான பேர்ல அவளும் ஒருத்தி. எனக்கு அவளை பர்சனலி தெரியாது, பெருசா பேசினதும் இல்ல. ஆனா என் ஆர்கனைசேஷன்ல யாரு இருக்காங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தலையாட்டிட்டு, நீ அவளோட பாஸா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கூட சொல்லலாம். நான் இந்த ஆர்கனைசேஷனை ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது பெருசாக்கணும்னு நிறைய பேரை சேர்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஆளுங்க இருப்பாங்க. ஆனா எங்க எல்லாருக்குமே ஒரே கோல் தான். என்ன கோல் அது? பிரிங் த கேர்ள்ஸ் ஹோம். அப்பாவி குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது. என் செஸ்ட் எல்லாம் அப்படியே டைட் ஆச்சு. என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கே தெரியல. திகைச்சு போய் அவனை பார்த்தேன். நான் ஜன்னல் வெளியே பார்த்தேன். அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் நேர்மையா சொல்றான், ஆனா இன்னும் எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ நீ இந்த செக்ஸ் டிராபிக்கிங்ல மாட்டின குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் சேவ் பண்ண உதவி பண்றியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். ஆமா, நான் சைட்ல சொன்ன வேலையை பாக்குறேன். அது இந்த ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ண ஃபண்ட்ஸ் தருது. அதனாலதான் என்னோட எம்ப்ளாயீஸ் அண்ட் சர்வைவர்ஸ், நான் காப்பாத்தினவங்க எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளா என்னால வாழ வைக்க முடியுது. ஆனா அது மட்டும் எங்க வேலை இல்ல. கவர்மெண்ட் மக்களை நிறைய விதத்துல ஏமாத்துறாங்க. குழந்தைங்க, பொண்ணுங்க எல்லாருமே அடிமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அவங்களை காப்பாத்தணும். அதுதான் என்னோட மெயின் போக்கஸ். எல்லாமே ஓகே. அப்போ மார்க் இந்த விஷயத்துல எப்படி இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு நான் பார்த்து கேட்டேன். அப்படின்னு ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டு ஸ்டெயரிங்க டைட்டா அவனோட ஃபிங்கர்ஸால புடிச்சா. அவன் குழந்தைங்களெல்லாம் வச்சு ஒரு சாடிஸ்டிக் ரிச்சுவல பண்ணிட்டு இருக்கான். ஏதோ சாக்ரிஃபைஸ் மாதிரி. யாரோ அந்த வீடியோவை லீக் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு வீடியோவும் லீக் ஆயிருக்கு. கண்ணை மூடிக்கிட்டேன். நெஞ்சுக்குள்ள ரொம்பவே வலிச்சுது. எப்படி மனுஷங்களால இவ்வளவு மோசமா பண்ண முடியும்னு என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. தயாவுக்கு இந்த மார்க் விஷயம் தெரியுமா அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். தெரியாது. மார்க் இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே சீக்கிரட்டா வச்சிருக்கேன். நான் அவனை அழிக்கிற வரைக்கும் அது வெளியே சொல்லவே மாட்டேன். இதை நான் தனியா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் தலையாட்டி எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. தயா கிட்ட நான் சொல்லக்கூடாது இத பத்தி அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனாலதான் நீ வேற ஃபேக் நேம் வச்சிருக்கியா? ஆனா என் கிட்ட மட்டும் ஏன் உன்னோட ரியல் நேம் மறைக்காம உன்னோட ரியல் நேம் சொன்ன அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். ஏன்னா நீ ஒரு ஆவரேஜ் சிட்டிசன். உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் அப்படி இல்ல. அதனாலதான் உன்னை இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ இந்த மார்க் உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டான். சோ நீ என் கூட இருக்கிறது தான் சேஃப்னு நினைக்கிறேன். என் கிட்ட இருந்தாதான் உனக்கும் சேஃப்டி. அப்படியே அவனை க்ளோஸா அவனை பார்த்தேன். அவன் சீட்ல அவ்வளோ ரிலாக்ஸா உட்காந்து அவனோட லாங் லெக்ஸ ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு கையால ஸ்டேரிங்க புடிச்சு இன்னொரு கையில ஆம்ரெஸ்ட்ல வச்சிருந்தான். நீ என்ன மார்க்கிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு நம்புறேன். ஆனா உன்கிட்ட இருந்து என்ன யாருடா காப்பாத்துவா அப்படின்னு நான் அவனை பார்த்து கேட்டேன். யாராவது ட்ரை பண்ணா அவன் காலி ஆயிடுவான் அப்படின்னு என்ன பார்த்து சொன்னான். நீ பொண்ணுங்களெல்லாம் சேவ் பண்ற வேலை பாக்குற. ஆனா அதே சமயம்
இன்னொரு பொண்ணை ஸ்டாக் பண்ற, யாரா நீ அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். அவனுக்கு அப்படியே சிரிச்சுட்டு என்ன பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான், ஸ்டாக்கிங் பண்றதுல என்னடா சிரிப்பு என்ன கிடக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் உனக்கு முன்னாடி யாரையுமே ஸ்டாக் பண்ணதில்ல, வேலையை தவிர. டெஃபினெட்லி ரொமான்டிக் பர்பஸ்க்காக யாரையுமே பண்ணதில்ல. நான் என்னோட ஃபேஸ ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கோட தான் அவனை பார்த்தேன். நீ இப்பெல்லாம் சொன்னா இது என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டேன். அப்படி ஃபீல் பண்ணாலும் ஓகே தான், பண்ணலனாலும் ஓகே தான் அப்படின்ட்டு என்ன பார்த்து சொன்னான். எனக்கு அவன் அப்படியே பட்டு பட்டுன்னு அரையணும் போல தோணுச்சு. ஆனா அந்த ஹேசோல் அதையுமே ரசிப்பானே. திரும்ப அவன் என்ன கண்ட்ரோல் பண்ணுவான். என்னோட பைத்தியக்காரித்தன புத்தியும் அதையும் ரசிக்கும். உண்மையாலே தயா சொன்னது கரெக்ட் தான். நான் மென்டல் ஆயிட்டேன். நான் ஜன்னல் பக்கம் திரும்பிக்கிட்டேன். அந்த கார் ரைட் ஃபுல்லாவே டென்ஸ்டான அமைதி மட்டும் தான் இருந்துச்சு. அட்மாஸ்பியர் இன்னுமே மோசமாச்சு. அது அவன் ஒரு விஜிலண்ட், பொண்ணுங்களெல்லாம் சேவ் பண்றான்னு தெரிஞ்சனாலயா, இல்ல அவன் இந்த உலகத்திலேயே என்ன மட்டும்தான் இப்படி சைக்கோத்தனமா அவ்வளவு அப்சஷனோட காதலிக்கிறான்றனாலயா என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஆனா இந்த ரெண்டு விதத்திலுமே நான் அவனை பாக்குற விதம் மட்டும் மாறுச்சு. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா இந்த ரெண்டாவது விஷயத்தினால மட்டும் என் மனசை மாத்திக்கவே கூடாது. நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உன்னோட பெல்ட் எல்லாம் கலட்ட சொல்லி நீங்க என்ன வேலை எல்லாம் பார்க்க வச்சான். என்னைக்குமே நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், வலையில விழ மாட்டேன்டா அப்படின்னு இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயுமே ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாமா? அங்க ஆடி இப்பதான் ஜேடோட பார்ட்டிக்கு போறாங்க கார்ல. இங்க வந்து பார்ட்டியோட கதைக்கு வரலாமா? செப்டம்பர் 28, 1945. ரொனால்டோ இத நல்லாவே எடுத்துக்கல. உண்மையை சொல்லனா அவன் கோவத்துல பர்ஸ்ட் அவுட் ஆகி இருக்கான். ஜான கொன்றுவன் கூட மிரட்டினான். அந்த மாதிரி ஒரு த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. ரொனால்டோ முன்னாடியே சில பேரை கொன்றுக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா இன்னுமே நான் நேசிக்கிற ஒருத்த மேல அந்த த்ரெட் வரப்போ அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. சொல்ல போனா ஐம் நாட் ஓகே வித் தட். நான் அவனை கத்தி விட்டுட்டேன். உடனே நான் என் ஹஸ்பண்ட் சைடு எடுக்கிறேன்ட்டு அவன் என்னை பார்த்து கோச்சுக்கிட்டான். ஆனா உண்மையில இந்த வயலன்ஸ் த்ரெட்ஸ் எல்லாமே கேட்டு கேட்டு நான் அழுத்து போயிட்டேன். என்னால முடியல அப்படின்னு நான் சொன்னதும் அது அவன் கேட்ட உடனே அவன் என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விட்டான். ஆனா அவன் என்ன பார்த்த அந்த கடைசியான பார்வை அது என்ன பயத்துல நடுங்க வச்சுது. இந்த கார் ரைட் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன வீட்டுல விட்டுட்டு போனான். ஆனா அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நான் அழுதுட்டே தான் இருக்கேன். ஒரு எஸ்கேப்பா இருக்கும்னு நினைச்ச விஷயம் இப்ப என் வாழ்க்கையே ஒரு பெரிய நைட் மேர மாத்திடுச்சு அப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா அவள் சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளவு பேர் என் வீடியோவை பாக்குறீங்க, அதுல ஒரு 10 பேருக்காவது பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்ல, அதுக்காக தான் நான் உங்களை லைக் பண்ண சொல்றேன். நான் நரேஷன் பண்ற விதம் இதெல்லாம் பிடிச்சிருக்கேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்கீங்க. ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். சம்டைம்ஸ் ரொம்பவே ஃபெட்டப் ஆகி பேசவே தோணாமலாம் போயிருக்கு. அப்போன்னு பார்த்து சடனா யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே நான் ஹாப்பி ஆகி ஓகே இவங்களுக்காக நம்ம வீடியோ போடணும்டா அடுத்த வீடியோ அப்படின்ற மாதிரி உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சோ உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு அவ்வளோ பெருசு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.